சார் சார் கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். நான் ஒரு வெள்ளைக்காரன் காலை பிடிக்கல சார். இந்த நாட்டுல என்னோட கூட பிறந்த ஒரு சகோதரன் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கிறேன் சார். நம்ம நாட்டுல வியாபாரத்துக்காக வந்து இறங்கிய வெள்ளை இந்த நாட்டையே அடிமையாக்கி நம்ம சகோதரர்களாம் கொடுமைப்படுத்தி இந்த நாட்டையே ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க சார். இந்த தேசத்துல பிறந்த நீங்க, இந்த தாய்மண்ணில் பிறந்த நீங்க பணத்துக்காக அவங்க கிட்ட கையை கட்டி சேவகம் செய்யறீங்களே, இது நீங்க பிறந்த மண்ணுக்கு துரோகம் செய்யறது இல்லையா சார்? இந்த நாட்டு விடுதலைக்காக, தர்ம யுத்தத்துக்காக போராடுற சகோதரர்கள் போராட்டத்துல உங்களுக்கும் பங்கு இல்லையா சார்? உங்களுக்கும் பங்கு இல்லையா சார்? மனசை தொட்டு சொல்லுங்க சார். இந்த நாட்டு விடுதலைக்காக குண்டடிப்பட்டு தூக்குல தொங்கி தத்தம் உயிர்களை விட்ட தியாகிகளுக்காக கெஞ்சி கேட்கிறேன் சார். இருட்டறையில அடிச்சு வச்சு, சவுக்கால அடிச்சு, உடம்புல வடிகிற ரத்தத்தை அவங்க நாக்கால நக்க வச்சு, தூக்குல தொங்க வச்சு, இப்படி எத்தனை கொடுமைகள் சார். இத்தனை போராட்டத்தையும் தாங்கிக்கிட்டு விடுதலை என்னும் வேள்வியில தர்ம யுத்தத்துல போராடுற நம்ம சகோதரர்கள் போராட்டத்துல உங்களுக்கும் பங்கு இல்லையா சார்? சொல்லுங்க சார். இப்ப நான் என்ன செய்யணும் சார்? சார், அடிபட்ட அனாதையா கிடக்கும் தியாகசிங் மகாவீர பார்க்க ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் அனுமதி கொடுங்க சார். மகாவீர், 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 உன் பாஷ்யம் வந்திருக்க மகாவீர். பாஷ்யம், பாஷ்யம், பாஷ்யம். இந்த வெள்ளக்காரனுங்க உன்னை அடிச்சே கொன்னுடுவாங்க போல இருக்கு மகாவீர். பாஷ்யம், இந்த உடல்ல இருக்கிற உயிர், இத பத்தி என்னைக்குமே இந்த மகாவி கவலைப்பட்டதில்லை பாஷ்யம், கவலைப்பட்டதில்லை. சொல்லு மகாவீர். நான் நினைக்கிறதெல்லாம் எப்ப இந்த மண்ணுல அடிமத்தனம் நீக்கும், எப்ப இந்த மண்ணுல சுதந்திர காற்று வீசும், பாரத மாதாவோட கைவிலங்கு எப்ப உடையும், பாரத மாதாவோட கைவிலங்கு எப்ப உடையும், எப்ப இந்த நாடு சுதந்திரம் அடையும். கண்டிப்பா அடையும் மகாவீர், சுதந்திரம் கண்டிப்பா அடையும். நீ ஒண்ணப்பா, இந்த நாடு சுதந்திரம் கண்டிப்பா அடையும், கண்டிப்பா சுதந்திரம் அடையும். நம்ம தலைமுறையிலேயாவது இந்த நாடு சுதந்திரம் அடையுமா பாஷ்யம்? கண்டிப்பா அடையுமா? நம்மள மாதிரி இந்த நாட்டுக்காக எத்தனையோ பேர் தன் உயிரிய தியாகம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அந்த வெள்ளைக்காரனுக்காக நாம பயந்துடக்கூடாது பாஷ்யம், நாம பயந்துடக்கூடாது. ஆசை நிறைவேறும் மகாவி, நிச்சயமா நிச்சயமா உன் ஆசை நிறைவேறும் மகாவி, உன் ஆசை நிறைவேறும் மகாவி, ஆசை நிறைவேறும். இந்த நாட்டு மண்ணில் சுதந்திர காற்று வீசணும், சுதந்திர காற்று வீசணும். இந்த நாட்டு விடுதலைக்காக, இந்த பாரத மண்ணுக்காக நாம என்னைக்கும் போராடணும் பாஷ்யம். மகாவி, இந்த வெள்ளைக்காரனுக்கு நாம நிச்சயமா ஒரு முடிவு கட்டுவோம் மகாவி. நம்ம வீட்டில தேசக்கொடி பார்க்கணும், அதுதான் என் ஆசை.
நம்ம கோட்டையில தேசிய கொடி பறக்கிறத கண்டிப்பா நீ பார்க்க தான் போற மகாவீர். கண்டிப்பா பார்க்க தான் போற. உன் ஆசை நிறைவேறும். உன் ஆசை நிறைவேறும். கண்டிப்பா தேசிய கொடி பறக்கும். நாடு சுதந்திரம் அடைஞ்சிடுச்சா? சுதந்திரம் அடைஞ்சிடுச்சா? இப்ப தெரியுதா மாணவர்களே, நமது நாடு சுதந்திரம் வாங்குறதுக்காக எத்தனை தியாகிகளை இந்த நாடு பலி கொடுத்திருக்குன்னு. இன்னைக்கு நம்ம நல்லா வாழ்றோம்னா அதுக்கு அவங்க வாங்கி கொடுத்த சுதந்திரம் தான் காரணம். இனி வரும் காலங்கள்ல நல்ல சிந்தனையாளராகவும் நாட்டுப்பற்றுடையவர்களாகவும் வருவீங்கன்னு நான் முழுசா நம்புறேன். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. தம்பிகளா, புண்ணு கூட பூமியை பிளந்து வெளியில வந்து வளர்ந்து நிக்குது. வண்ணத்து பூச்சி பாருங்க, காத்த கிழிச்சு பறந்து ஆனந்தமா வாழுது. இளையவனே, நீ அக்னி ஆற்றை கூட அசால்ட்டாய் தாண்டி கடந்து செல்வாய். மனதை அடக்கு, ஆற்றலை பெருக்கு, நடந்து முடிந்ததை கடந்து செல். நாளைய உலகம் உனது கையில். தண்டனை காலத்தை முடித்துக் கொண்டு நன்னடத்தையோடு வெளியே வா. உன்னால் முடியாது என்று எப்போதும் முடங்கி விடாதே. முயற்சி செய்,
மாற்றம் உங்கள் தானாய் மலரும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். விண்ணும் கைத்தொட எட்டும் கடலும் கணுக்கால் மட்டம் எட்டு திக்கும் பக்கம்